ஹாப்பி சபர் சர்ச். இன்னைக்கு நம்ம நேச்சர் டாக்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு இன்செக்டை பத்தி பார்க்க போறோம். அந்த இன்செக்டோட பேரை நீங்களே கண்டுபிடிங்க. இந்த இன்செக்ட் வந்து இந்த உலகத்துல இல்லதான். ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு இந்த உலகத்துல இல்லதான் அந்த இன்செக்ட் வந்து 40 வருஷத்துல மனுஷங்க வாழ்ற இடமாவே இந்த இடத்து இருக்காதான். அது என்ன இன்செக்ட்? கரெக்ட். இன்னைக்கு நம்ம ஹனிபிய பத்தி தான் பார்க்க போறோம். ஹனிபீலயே பீஸ்லயே 2 வகையான பீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹனிபி. அதோட மேக்ஸிமம் லென்த் வந்து 17 to 20 மில்லிமீட்டர் வரும். அண்ட் மினிமம் வந்து 12 to 15 மில்லிமீட்டர்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பம்பிள் பி. பம்பிள் பி வந்து ஹனிபியோட 4 மடங்கு பெருசு. அதோட லென்த் வந்து 1.5 to 2.5 சென்டிமீட்டர் வரும். இப்போ ஹனிபீலயே 3 கைண்ட்ஸ் ஆஃப் பீஸ் பார்க்கலாம். ஹனிபீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குவீன் பி. குவீன் பி தான் ஒரே ஃபீமேல் பி. அது ரீப்ரொடியூஸ் பண்ணுவான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஒர்க்கர் பீஸ் எல்லாருமே ஃபீமேல் பீஸா. அண்ட் நிறைய கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் தான், நிறைய கைண்ட் ஆஃப் ஒர்க் செய்வாங்க. ஹனி எடுக்கிறது, வேக்ஸ் எடுக்கிறது, பீஹைவ் கட்டுறது, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து தி ட்ரோன்ஸ். இதுதான் மெயில் பீ. இது வந்து குவீன் கூட மேட் பண்ணி ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். They beat their wings 11,400 times in 1 minute, making them very noisy. அதாவது இப்போ ஹனி பீஸ் வந்து நம்ம கிட்டக்க வந்துச்சுன்னா கேட்கும். அது ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 11,400 டைம்ஸ் ரக்கையை வந்து ஃபிளாப் பண்ணுது, அடிக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். They produce a teaspoon of honey in their lifetime and fly the equivalent of 3 times around the world to make a kilogram of honey. இப்போ ஒரு ஹனிபியோட வாழ்நாள் பூரா அது எவ்வளோ ஹனி சேகரிக்கும்னா ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஹனி தான் சேகரிக்குமா. இப்போ ஹனிபீஸ் தான் 1 கிலோகிராம் ஆஃப் ஹனி சேகரிக்கணும்னா அது வந்து உலகத்தையே 3 தடவை சுத்தணுமா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். They communicate through a series of dance moves. அதாவது ஹனிபீஸ் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும்னா அசைவுகளை வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணிக்கும். Only female bees can sting and they die after stinging. ஃபீமேல் பீஸால மட்டும்தான் ஸ்டிங் பண்ண முடியுமா. அண்ட் ஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அது இறந்துருமா, கொட்டுறது. Male bees have bigger eyes to help them find the queen bee. மேல் பீஸ்க்கு வந்து பெரிய கண்கள் தான் இருக்குமா. ஏன்னா குவீன் பீயை கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். Bees have 5 eyes and 2 stomachs, one for eating and another for storing honey and water. பீஸ்க்கு வந்து 5 கண் இருக்கும் அண்டு 2 வயிறு இருக்குமா. ஒரு வயிறு வந்து சாப்பிட்றதுக்கு, இன்னொரு வயிறு வந்து ஸ்டோரிங் ஹனி அண்ட் வாட்டர். இதுல இருந்து நம்ம கத்துக்கிற ஆய்வுக்குரிய பாடத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹனிபீஸ் ஆர் எக்ஸலண்ட் டீம் பிளேயர்ஸ். ஹனிபீஸ் வந்து எக்ஸலண்டான டீம் ஒர்க் செய்யுமா. ஹனியை கலெக்ட் பண்றதுல இருந்து பீஹைவை கட்டுற வரைக்கும் டீம் ஒர்க் தான் செய்யுமா. அதே போல நம்மளும் சபையில இருக்க எல்லாரும் ஐக்கியத்தோட இருந்து ஊழியத்தை சொன்னோம்னா சீக்கிரம் பரவும். இதுல நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். பிரசங்கி 4:9-10. இதுல சொல்லியிருக்க மாதிரி நம்ம ஐக்கியத்தோட இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். டூ குட் ஃபார் குட்னஸ் சேக். அதாவது ஹனிபீஸ் வந்து
ஃப்ளவர்ல இருந்து ஹனி எடுத்தாதான் பாலினேஷன் நடக்கும். இப்போ அந்த பாலினேஷன் நடக்கிறதுல இருந்து அதுக்கு ஒண்ணுமே வேல்யூ, ஒரு ரிவார்ட், பலன் ஒண்ணுமே இல்லை. பட் இருந்தாலும் அது உலகத்துக்கு நல்லது. அண்ட் அது வந்து அதோட வேலைன்னு சொல்லி அது செய்யுது. அதே மாதிரி நம்மளும் நன்மைக்கு நம்ம நன்மை செய்ய சான்ஸ் கிடைச்சா செஞ்சிடணும். நன்மை செய்யறதுல நமக்கு பலன் கிடைக்கும்னு நினைச்சு நன்மை செய்யக்கூடாது. அண்டு ஆண்டவர் தான் நமக்கு அந்த வேலையும் தந்திருக்காரு, நன்மை செய்யணும்ட்டு. இல்ல நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். ஹீப்ரூஸ் 13:16. இதுல சொல்லியிருக்க மாதிரி நம்ம நன்மை செய்யணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். பி எஃபிஷியன்ட். அதாவது ஹனி பீஸ் வந்து ஒரு நேரத்துக்கு மல்டி டாஸ்க் செய்யாது. ஒரே டாஸ்கை பார்த்து தான் செய்யும். அதாவது ஹனி கலெக்ட் பண்றது, நான் அந்த மாதிரி ஒரே இதை தான், ஒரே டாஸ்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செய்யும். அதே போல நம்மளும் நமக்கு நம்ம ஒரே டாஸ்கை மட்டும் யோசிச்சு ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். நம்மளோட டாஸ்க் என்னதுன்னா ஊழியம் பண்றது. அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். லிவ் வித்தின் யுவர் மீன்ஸ். இப்போ ஹனி பீஸ் வந்து தேன் கூட்டை வந்து பெருசாக்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதாவது பாப்புலேஷன் அதிகமாகும், அதனால தேன் கூட்டை பெருசாக்குது. அதே போல நம்மளும் நமக்கு இருக்கிறது அண்ட் வேண்டியதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மிச்ச பொருட்களுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டு பணத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. இருக்கிறத வச்சு வாழணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். சீஸ் தி டே. அதாவது ஹனி பீஸ் வந்து நாள் பூரா வேலை தான் பார்க்கும், லேசியா இருக்காது, அண்டு டைமையும் வேஸ்ட் பண்ணாது. அதே போல நம்மளும் நம்ம கடைசி காலத்துல இருக்கோம், கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்பயும் நம்ம நாலு வேஸ்ட் பண்ணாம டைமு தான் வேஸ்ட் பண்ணாம லேசியா இருக்காம ஊழியம் செய்யணும். அண்ட் மற்றவங்கள தான் ஆண்டவர் வழியில கொண்டு வரணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். கம்யூனிகேட் வெல். ஹனி பீஸ் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னா அசைவுகளை வச்சு கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பட் அது வந்து நிறைய இன்ஃபர்மேஷனும் அதுல கொடுக்கும். அதாவது என்விரான்மெண்ட்ல என்ன நடக்குது, காட்டுல என்ன நடக்குது, ஹனி எங்க இருக்கு, வேக்ஸ் எங்க இருக்கு, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. அதே போல நம்மளும் நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லி, தெரியாத சத்தியத்தை மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த மாதிரி ஊழியத்தை பரப்பணும். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி.